நீங்க எப்படி அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் ஆவீங்க? அடல்ட் கண்டென்ட்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே, கிரேட். எனக்கு அது பிடிக்காது. ரொமான்ஸ் மூவிஸ் அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இன்டிமேசியா போகுது அந்த மாதிரி இது நான் பண்ண மாட்டேன். இந்த சீன் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்கு ஒரு தோணும் எனக்கு இது இன்னும் பெட்டரா இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்கிற இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் பெருசா இது பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு பெருசா சொன்னதில்லை. ஒன்று ரெண்டு எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். தவிர உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் எக்ஸ் நீ ஒரு பூமர் அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஜென்சி இதோட நான் செட்டே ஆக மாட்டேங்க. நான் இளையராஜா பாட்டு கேட்டு மாதிரி நீங்க ஓல்ட் ஸ்கூல் கை. எந்த ஒரு ஒர்க் ஸ்பேஸ்லையும் பர்சனலான ஒரு விஷயத்த மைண்ட்ல ஏற்றிக்கூடாது. இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் இருந்துடணும். அந்த மாதிரி தான் இருந்தால் மட்டும்தான் என்னால் அதில் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க இந்த ஜென்சி லவ்ல அது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்லையா? இல்ல, அட்டென்ஷன் மட்டும் தான் இருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. அவங்க ரெட் ஃபிளாகா இருக்காங்கன்னா நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போ. உன்னால மாத்த முடியுதுன்னா அதை நல்லதா மாத்து. நீ ரெட் ஃபிளாகா மாத்துறேன்னு சொல்லிட்டு Hi, hello, welcome back to another episode of 711 with Care. So today with us we have DK Karthikeyan. ஸோ கனா காணும் காலங்கள் பார்த்த எல்லாருக்குமே, சீசன் 2 பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இவரை தெரிஞ்சிருக்கும். ஹாய், வெல்கம் டு அவர் ஷோ ப்ரோ. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக உங்களை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள். லைக் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், லைக் அ ஸ்மால் இன்ட்ரோ, லைக் யூஸ்வலான இன்ட்ரோ இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது அப்படி எதுவுமே கிடையாது. நான் கொஞ்சம் எதுவும் பெருசாக உள்ளே வச்சுக்கலாம் கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு 2 நாள் நல்லா பேசினாலே சொல்லிடுவேன். என் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே இனிமேல் தெரியும். எனக்கு பிரேக்கப் ஆனதுலேருந்து சென்னை வந்து எல்லாமே தெரியும். எங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுவேன் எல்லாத்தையுமே. பெருசாக இது பண்ணிக்கிற ஆள் கிடையாது. அதான் கனா காணும் காலங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 2 படம் பண்ணேன், அதுலேருந்து தூக்கிட்டானுங்க எடிட்டில். ஓகே, அது பரவாயில்ல. ஓகே, அது அப்புறம் சைட் பை சைட் ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ் சின்னதாக கிடைக்கிறது பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். கிரேட். ஓகே, ஸோ நீங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏதோ ஒரு டைம்ல தான் உங்களுக்கு தோணிருக்கும், ஓகே நம்ம ஆக்டர் ஆகலாம் அப்படின்ட்டு, நானும் நடிகன் தான் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தோணிருக்கும். அது எந்த தருணம்? இல்லைங்க, எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இது வந்துட்டு ஒரு ஆர்ட்டா பார்த்து நான் இதை சூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஓகே, இது வந்துட்டு நான் பண்ண ஒரு என்டர்டெயின் பர்பஸ்க்காக எல்லாரும் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு மோட்டிவில் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல. நான் இப்போ ரொம்ப ஒரு லோவான ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன். அந்த டைமில் வீடும் பெரிய கஷ்டம், வீட்டில் சைடு கண்டினியூஸாக டெத்து, லாஸ்ட்டாக ஒரு 4 பேர் தான் அங்கே இருக்கோமே வீட்டில். அது எப்படி ஆச்சுன்னா, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. எனக்கு அப்போதைக்கு நான் கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நடிப்பு வரும். அந்த மாதிரி தான் அந்த டைம்ல. அத ஒரு விஷயம் எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா எந்த நம்பிக்கையிலடா நீ அவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு இருக்கு. ஓகே, அண்ட் நீங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு அதுதான் வந்தீங்க. அத ஒரு விஷயமா நினைச்சுக்கிட்டு நான் அங்க இருந்து கிளம்பி சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து ஒரு பிஜில தங்கி இருந்து, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு 1 ரூம் கிச்சன் அது பார்த்து அதில் ஒரு 2 வருஷம் இருந்து, அப்புறம் கனா காணும் காலங்கள் பண்ணி இப்போ ஒரு 1 BHK வந்து லைக் இப்படிதான் நான் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நீங்க கேட்ட அந்த கொஸ்டின்லேருந்தே நான் மாறி எங்கேயோ கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது எப்போ தோணுச்சுன்னா, இதை விட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, நான் இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டேன் எனக்கு. ஓகே, ஸோ நீங்களே அந்த வேற எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லாம இதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எவ்ரி டே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், சீரீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க? சூஸ் பண்றது என்ன இருக்கு, லைக் ஈவன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குமே நம்ம ஓகே கதை சொல்லுவாங்க, பட் அது என்னன்னா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கணும்ல. அது புரியுது. எனக்கு என்னன்னா, நான் அந்த அடல்ட் கண்டென்ட்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே, எனக்கு அது பிடிக்காது பெருசா. இந்த லைக் நார்மலா இந்த ரொமான்ஸ் மூவிஸ் அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இன்டிமேசியா போகுது அந்த மாதிரி இது நான் பண்ண மாட்டேன். ஓகே, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் திட்டுவாங்க? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் திட்டுவாங்க, எங்க அம்மா திட்டுவாங்க, என்னடா இப்படி நினைச்சிட்டு இருக்க அப்படி. அதனால எனக்கு அது வேணாம் அந்த மாதிரி. அண்ட் எனக்கு படிக்கும் போதே கிளிக் ஆயிரும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அதை என்ஜாய் பண்றேன்னா நான் பார்ப்பேன். எனக்கு அது என்ஜாயபிளா இருந்துச்சுன்னா என்ன பாக்குறவங்களுக்கும் அது என்ஜாயபிளா இருக்கும் இல்லையா? அதனால அப்படி நான் சூஸ் பண்ணுவேன்.
ஓகே டன். நீங்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது அந்த ரோல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல இது ஏதோ ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சூஸ் இல்ல பண்ணுவீங்களா? இத ஃபர்ஸ்ட் செல்ஃபிஷா இல்லையா? இல்ல இத நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டைரக்டர்ட்ட கேட்டுப்பேன். ம். இந்த ரோல்ல நான் நடிச்சா கரெக்ட்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்டுப்பேன். அவருக்கு ஓகே எனக்கு நான் கரெக்ட்டா தான் ப்ரோ அப்ப போயிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிருவேன். அவ்வளவுதான். மத்த ஓகே. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சோ நீங்க வந்து நம்ம இதுல நல்லா இருப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்டரோட யோசிச்சு விஷன்ல என்ன நல்லா காட்ட முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அந்த ம். ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா வந்துரும். அது நான் யோசிச்சு எதுவும் ஆக போறதில்ல. சோ அடுத்து வந்து இப்போ நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் கையில வாங்கிருவீங்க. உங்ககிட்ட வந்து டைரக்டர் சொல்லிருவாங்க. இதான் உங்க ரோல். நீ இப்படி இப்படி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. ம். அந்த ஸ்கிரிப்ட்ட ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி படிக்கும்போது அந்த கேரக்டரோட பிஓவில இருந்து படிப்பீங்களா? இல்ல கார்த்திகேயனா படிப்பீங்களா? இல்ல ஆக்சுவலா நான் அது ஒரு கதையா படிச்சிருவேன். கதையா படிச்சோம் அப்படின்னா, லைக் அதுல இந்த கேரக்டர் எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துரும் ம். இல்லையா? ஸோ அது மேபி ஃபன்னா இருக்கலாம். மேபி அது அது அந்த ஹோல் ஸ்டோரி எடுத்துட்டு போற விஷயமா இருக்கலாம். ஒரு ஒரு கீ ரோல் அந்த மாரி ஏதாச்சும் ஒரு விஷயமா நமக்கு ஃபுல்லா படிக்கும்போது தெரிஞ்சிரும். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது, இது நல்லா வந்துருமா என்னன்றது ஒரு ஐடியா வந்துரும் நமக்கு. ஓகே. ஸோ நான் அது கதையா ஹோல் கதையா தான் படிச்சு ஹோல் பார்ப்பேன். கதையா படிச்சுட்டு அப்புறம் தான் யூ டைவ் இன்டு த கேரக்டரா. ஆமா. சோ எல்லா ஆக்டருக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கும். இமோஷனலி, மென்டலி அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. நீங்க எப்படி அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் ஆவீங்க? ஏதாவது இப்படிலாம் நான் பண்ணுவேன். அப்படி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா நான் ரொம்பவே தனியா இருக்கிற ஒரு ஆளு. ம். இப்போ நான் வீடு எடுத்து தங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல கூட நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூட தங்கிக்கல. நான் மட்டும் தனியா தங்கியிருப்பேன். ஓகே. எனக்கு என்னன்னா, அவ்வளோ தூக்கம் வராது. அந்த மாரி ஆள் நானு. திடீர்னு நைட் உட்காந்து ஒரு 2 மணிக்கு உட்காந்து மிரர் பார்த்து ஏதாவது நடிச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. அது பார்க்குறவங்களுக்கு சம்திங் கிரீப்பி அந்த மாரி இருக்கும். ஆனா, எனக்கு தெரியும் நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. தோன்றப்போ எந்திச்சு உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு திடீர்னு இந்த கதைய படிச்சு பார்த்துட்டு ம். உட்காந்துருப்பேன். படிச்சு பார்த்து அது மாரி நடிச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இந்த டைம்ல அப்படின்லாம் கிடையாது. நான் ப்ரிப்பேர் ஆயிட்டே இருப்பேன். தோன்றப்போ. தோன்றப்ப நான் ப்ரிப்பேர் ஆயிருவேன். அப்போ நீங்க சொன்னீங்க லைக் ரொம்ப தனியா இருந்து லைக் டோர்லாம் லாக் பண்ணிட்டு நீங்க ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அப்போ இது எனக்கு என்னவோ நீங்க லைட்டா ஒரு மாரி எல்லார் முன்னாடியும் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க அப்படி. எனக்கு அப்படி தோணுது. அப்படியா? இல்ல அப்படி இல்ல இருந்தா இல்ல. நான் வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது? பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எல்லாருமே பண்ணலாம். ஓகே. ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம பிராக்டிஸ். தனியா தான் பண்ணிக்கணும். ஓகே. ப்ரிப்பரேஷன் எல்லார்ட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. நம்மளோட ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சா போதும்ல. அதே மாதிரி வந்து ஹேவ் யூ எவர் பிளேட் அ ரோல்? அது வந்து நீங்க உங்கள பார்க்குற விதமோ, இல்ல இந்த உலகத்த நீங்க பார்க்குற விதமோ மாறுன மாதிரி ஏதாவது ரோல் பண்ணியிருக்கீங்களா? இந்த ரோல் நான் ப்ளே பண்ணனால என்னோட பிஓவி டுவர்ட்ஸ் லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட் ஆர் த பாயிண்ட் ஆஃப் வியூ டுவர்ட்ஸ் பீப்பிள் ஹஸ் சேஞ்ச்ட் அந்த மாதிரி. இப்போ அப்படி கேட்டிங்கன்னா, நான் இப்ப பண்ணது எல்லாமே ஒரே ஷேட்ல தான் இருந்திருக்கு. ஓகே. என்ன நான் இன்னும் வேற ஒரு விஷயத்துக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ற மாரி எதையும் நான் பண்ணல. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் இன்னும் பண்ணல. எக்ஸ்ப்ளோர் பண்ணல இன்னும். மேபி பண்ணலாம். ஃபியூச்சர்ல. ஓகே. சோ உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்? லைக் புரோட்டாகனிஸ்டா நடிக்கிறது ரொம்ப பிடிக்குமா? இல்ல ஆன்டாகனிஸ்டா நடிக்கிறது? ஆக்சுவலா எனக்கு ஆன்டகனிஸ்ட் நடிக்கிறது பிடிக்கும். ஓகே. ஆனா நெறைய பேருக்கு அப்படி என்ன பார்க்க பிடிக்காது. லைக் ஏன்னா, இப்ப அந்த ஒரு ஆர்க் போம்போது அப்படியே பெண்ட் ஆயிருவேன். எப்படின்னா, அப்படியே சைக்கோத்தனமா அப்படியே எல்லாரையும் பார்க்குறது. அந்த மாரி இல்ல. அப்படி அந்த அவ்ளோ அப்படியே ரகுவரன் மாரிலாம் இல்ல. நான் சொல்றது என்னன்னா, அந்த ஒரு விஷயம் நான் பண்ணி அதுல வர ரெஸ்பான்ஸ் சொல்றேன். இப்ப கனா காணுங்கள் கலக்கம் பண்ணேன். ம். இப்போ அதோட ரெஸ்பான்ஸ் நான் ஆக்சுவலா பண்ணது ஆன்டகனிஸ்ட் தான் பண்ணேன். ம். வில்லன் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணேன். அது எந்த அளவுக்கு அங்க ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, எல்லாம் அது பர்சனலா எடுத்துட்டு வந்து என் டிஎம்ல வந்து என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருந்தானுங்க. ஓ! அசிங்கமா திட்டிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் ஒரு மாரி நம்ம பேசாம விலகிருவோம் அதுலேருந்து அப்படிலாம் தோணிருச்சு. ஸோ நம்ம குடுக்குற விஷயத்த புரோட்டகனிஸ்டா இருக்கும்போது 100%னா ஆன்டகனிஸ்டா இருக்கும்போது 200%ஆ குடுத்துட்டு இருப்போம். ஸோ அப்படிதான். ஓகே. சோ உங்களோட ஃபேவரட் ஜானர் வந்து ஆக்டிங்ல அதான். ம். அதே மாதிரி உங்களோட கேரக்டர்ல இருந்து மாறி சில இப்போ கார்த்திகேயன்னா இப்படிதான். உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். ம். ஆனா நீங்க எடுக்கிற ரோல்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தா அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க ஆக்ட் பண்ண? பிகாஸ் அது உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் டோட்டலி. ம். அது எப்படி நீங்க இப்போ கோப் கேட்டிங்கன்னா, பண்ணுவீங்க? ஆம், எனக்கு வந்துட்டு இந்த எமோஷனல் நடிக்கிறது கூட நான் ஏதாவது மேனேஜ் பண்ணி நடிச்சிருவேன். ம். எமோஷனலா ரொம்ப ஒரு மாரி டீப்பா போற மாரி கேரக்டர்னா கூட அத கொஞ்சம் ப்ரிப்பேரே பண்ணிருவேன். ம். என்ன ஹேப்பியா பண்ண சொன்னா எனக்கு வராது. ஃபேக்கா தெரியும். எனக்கு என்னவோ அது தெரியல. எனக்கு இப்ப கூட நீங்க லைக் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி சிரிச்சு நல்லா தான் இருந்தீங்க. கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல சீரியஸ் ஆயிட்டீங்க. அப்படி இல்ல. எனக்கு அது பேசிக்கா எனக்கு அது கஷ்டம். எனக்கு ஹேப்பியா ஒரு விஷயம் எனக்கு பண்ண வராது. பண்றவங்க என்னன்னா, ப்ரோ இப்ப நீங்க ஹேப்பியா சிரிச்சிட்டே பண்றீங்க ப்ரோ. நல்லா ஒரு சிரிச்சிட்டே என்டர் ஆகுங்க ப்ரோ. சிரிச்சிட்டே ஓடிவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நான் பண்ணுவேன். ப்ரோ கட் ஆர்டிஃபிஷியல் ஆகு ப்ரோ. கொஞ்சம் கண்ணுல மாரி
ஹாப்பினஸ்ஸே இல்ல. கொஞ்சம் நல்லா அப்படின்னு இவ்வளோதான் ப்ரோ வருது எனக்கு அந்த மாரி இருக்கும் எனக்கு. அது வராது. இந்த ஹாப்பியா பண்றதுக்கு வராது. ஓகே. ஆனா அது உங்களோட கேரக்டர்ல அது கேரக்டர் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட் ஆம்பிவர்ட். அந்த மாதிரி. ஸோ எனக்கு சரௌண்டிங்க்கு ஏத்த மாரி தான் நான் இருப்பேன். சில நேரத்துல வந்துட்டு அமைதியா இருந்துப்பேன். ப்ரோ நீங்க பேசவே மாட்டீங்களா ப்ரோ அப்படின்னு இருக்கும். இன்னொரு இடத்துல வந்துட்டு ப்ரோ நீ வாயவே மூட மாட்டியா ப்ரோ அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி. ஒரு ஆக்டரா நீங்க எவ்ளோ ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய விஷன் அங்க குடுக்குறதுக்கும் வெர்சஸ் டைரக்டருடைய விஷனை நீங்க கோப் அப் பண்றதுக்கும். பிகாஸ் ஒரு ஆக்டரா உங்களுக்கு தெரியும். ஒரு ரொமான்டிக் சீனா நான் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் டைரக்டருக்கு வேற இருக்கும். பட் ஒரு ஆக்டரா அங்க எவ்ளோ ஃப்ரீடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இன் பேஸ்ட் ஜெனரல்? ஆன் டைரக்டர்ஸ் வியூ. ஏன்னா அவரு ஒரு விஷயம் எழுதும்போது நினைச்சிருப்பாரு. நம்ம இந்த சீன்ல வந்து இப்படிதான் இருக்கணும். ஹீரோ இப்படி வரான், ஹீரோயின் இப்படி வராங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்குது இப்படின்னு சொல்லி டைரக்டர் எழுதியிருப்பார். இப்போ அங்க ஒரு ஆர்டிஸ்டா நான் வந்து ப்ரோ இது இப்படி வேணாம் ப்ரோன்னு சொன்னா ஒரு டேரக்டரா அவருக்கு எவ்வளவு கோவம் வருது. ஸோ நான் பெருசா இது பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு பெருசா சொன்னதில்ல. 1, 2 எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் தான் சொல்லியிருக்கேன் தவிர ஓகே. பெருசா சொல்ல மாட்டேன். ஓகே ப்ரோ பண்றேன்னு சொல்லிட்டு போயிருவேன். அதுல பெருசா அப்போஸ் பண்ற ஆள் கிடையாது. அது டைரக்டர்ஸோட வியூல விட்டுட்டு ஓகே. இது பண்றேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டுப்பேன். இதான் பண்ணணும். ஓகே நான் பண்றேன். முடிஞ்சு. ஓகே. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த சீன் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு ஒரு தோணும். எனக்கு இது இது இன்னும் பெட்டரா இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்கிற இடத்துல என்ன பண்ணுவீங்க? இல்லங்க. நான் அது இது எதுவா இருந்தாலும் தட்ஸ் நீங்க ஒபீடியன்ட்டான ஒரு கிட் பேசிக்கலி. டைரக்டர்ஸ் கால் அது. ஓகே. அதுல வந்துட்டு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அது அவர் தான் ஃபேஸ் பண்ணுவாரு. இது நடிப்பு சரியா இல்லன்னு யாராவது சொன்னா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அத எடுத்துப்பேன். மத்தபடி வேற ஏதாவது சொன்னாங்கன்னா அது அவரோடது தானே. அவர் சொன்னதா நான் பண்ணேன். மத்தபடி நான் வேற எதுவும் பண்ணல. கேட்டுப்பேன். இது ஓகே எப்போ பண்ணாலுமே இப்போ ஆ அங்க இருக்க எல்லார்ட்டயுமே கேட்டுப்பேன். இது ஓகேவா? இப்ப நான் பண்ணது ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயுமே கேட்டுப்பேன். இப்போ இங்க ராகுல் இருக்காரு. அவர்ட்ட கூட நான் கேட்டிருக்கேன். ப்ரோ நான் பண்ணதெல்லாம் ஓகேவா ப்ரோ உங்களுக்கு? நான் கேட்பேன் நானு. ஓகே தான், ஓகே தான் அவர் சொல்லுவாரு. எனக்கு அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் பிளஸ் அவங்க நினைச்சது அவங்க எடுத்திருக்காங்களான்னு அவங்க கிட்ட ஒரு வாட்டி நான் கேட்டுப்பேன். ஸோ தட்ஸ் டைரக்டர்ஸ் கால். நான் அதுல எதுவுமே நிக்க மாட்டேன். இன்டர்ஃபியர் ஆக மாட்டீங்க. கிரேட். அண்ட் இதுவரைக்கும் நீங்க பண்ண ரோல்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர்? ஃபேவரட் அப்படி பெருசா சொல்ற அளவுக்கு ஒரு லிஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க ஸ்டார்டிங் சொன்னாலே எனக்கு லைக் க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிறது கனா காணும் காலங்கள்ல பண்ண கேரக்டர் தான். அதான் உங்களோட ஃபேவரட். ஓகே காட் இட். ஸோ இப்போ நிறைய ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வந்து ஆக்டிங்னா இதான், இந்த விஷயங்களை நீ ப்ராக்டிஸ் பண்ணா நீ மேல வரலாம் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஏதாவது? இப்ப நான் இது சொன்னா இது கரெக்டா இருக்குமா கூட தெரியல. இல்ல ஏன்னா பிகாஸ் யூ டன் இல்ல லாட் இல்ல ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது சீரிஸ் எல்லாம். ஓகே. இப்போ நீங்க மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க மக்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. இப்போ நீங்க வந்துட்டு இது எடுத்தாதான் இது வின் ஆகும்னு சொல்லவே முடியல. இப்போ சில ரீசன்ட் டேஸ்ல வந்த படங்கள்ல வந்துட்டு ஓகே பரவாயில்ல சொல்லுங்க. எதா இருந்தாலும் நீங்க மனசு திறந்து சொல்லலாம். மனசு திறந்து நான் சொல்லிட்டு போயிருவேன். மாற்றது நான் தானே. என்னன்னா Because இது உங்களோட POV லைக் எனக்கு புரியுது. என்ன சொல்றேன்னா இப்போ ரீசெண்டா வந்த அந்த லவ் மூவிஸா இருக்கட்டும், அது நிறைய பேருக்கு பிடிக்கல. இது வந்துட்டு அந்த சமுதாய சீர்கேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த படம் தான் பயங்கர மக்கள் மத்தியில ரீச் ஆகி ஹிட்டா இருக்கு. இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு ஒரு ஹார்ட் டெடிகேஷனோட ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் படமாவே அது பார்க்க ஒரு பக்கா ஆர்ட்டா தெரியுது. அத மக்கள் பெருசா கொண்டாடுறது இல்ல. ஸோ அந்த ஆர்ட்டா அவர் நடிக்கும்போது என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம இவ்வளவு டெடிகேஷன் போடுறோம், படம் இன்னும் செம்ம ரீச் ஆகும், நம்ம படம் தான் வின் ஆகும். ஆக்சுவலா அந்த படம் வின் தான், ஓகே வின் ஆகும் அப்படி நினைச்சு. ஆனா கலெக்ஷன் வைஸ் இல்ல அந்த மாதிரி சொல்றேன். வின் ஆகும் அப்படின்னு நினைச்சு பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா ஒரு படம் வருது. டெக்னிக்கலா ஒரு லவ் பேஸ் பண்ணி ஒரு படம் வருது. ஸோ இப்படியும் மக்கள் கொண்டாடுறாங்க, இப்படியும் கொண்டாடுறாங்க. நீங்க ஆக்டிங்க்கு எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்டர் இந்த கிராஃபிக்கும் போகணும், அந்த கிராஃபிக்கும் போகணும். ஓகே ஸோ அப்படி இருந்தாதான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆக்டிங் வைஸ் ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் விளையாட போறோம். அண்ட் இது கம்ப்ளீட்லி இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒப்பீனியன் தான். நம்ம யாரையும் பேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண போறது இல்ல. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு क्वेश्चन மாதிரி சொல்வேன். அது ரெட் ஃபிளாகா இல்ல கிரீன் ஃபிளாக்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதை யூ கேன் ஜஸ்ட் ஷோ டு தி கேமரா. ஒரு ஆக்டர் அது ஒரு ஆக்டர்னும் இருக்கலாம், இல்ல நீங்களாவும் இருக்கலாம். அது கம்ப்ளீட்லி அது உங்களுடைய டேக் தான். who refuses to do retakes because they think only அந்த ஃபர்ஸ்ட் டேக்ல தான் அவங்க எமோஷன்ஸ் பியூரா வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் the director wants a retake.
ம். அப்படின்னும் போது அவங்க முடியாது, என்னால ரீடேக் பண்ண முடியாது, அந்த எமோஷனல் அங்க கன்வே பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றது டு யூ திங்க் இட்ஸ் ரெட் ஃபிளாக்? ஏன்? ஆமாங்க. அவர் என்ன வேணும்ன்றது டைரக்டருக்கு தான் தெரியும். நான் இவ்வளோதான் பண்ணுவேன்னா, நீ வீட்லயே உட்காந்துக்க வேண்டியது தானே. எதுக்கு நடிக்க வந்த? அப்படின்னு தான் இருக்கும். ஓகே. பட் ஒருவேளை அந்த ஆக்டர் வந்து இல்லங்க நான் ரீடேக்ல அந்த அளவுக்கு குடுக்க மாட்டேனோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா? நோ, ஹி ஹாஸ் டு ட்ரை. ஓகே. அது வருதா இல்லையான்றத டைரக்டர் முடிவு பண்ணிப்பாரு. an actor who never reads the full script படிக்காம கான்ஃபிடண்டா அங்க ஸ்கிரீன்ல வந்துட்டு ம். அவருக்கு தோன்ற டைலாக்ஸ் எல்லாம் அடிச்சு விடுறது அப்படி தப்பு. அது தப்பு. தப்புதான். ஆனா அவர் இஸ் a very good actor, கிரேட், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னவா இருந்தாலுங்க, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பண்ணக்கூடாது இல்லையா? ம். இப்போ வந்துட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு வந்துட்டு சும்மா சொல்றேன். இது ஃபன்னாலாம் இல்ல. லைக் அவன் கதை படிக்காத ஒரு ஆளா இருக்கான்னா, அவன் தலையை வெட்டி கொண்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது அவன் வேற ஏதாவது தலையை வெட்டி கொண்டு புரியுது தப்பா இருக்கும் இல்லையா? அது ரொம்ப என்ன நடக்குது அங்கன்னு தெரிஞ்சாதானே அங்க என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும். என்ன சொல்லணும்னு தெரியும். யாரை பார்த்து எதை சொல்லணும்னு தெரியும். எதையுமே படிக்காம வந்தா அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இந்த மெத்தட் ஆக்டிங் எல்லாம் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, லைக் ஆஃப் ஸ்கிரீன்லயும் போயிட்டு கேமரா லைக் இல்லாத போதும் அவங்க அந்த கேரக்டராவே வாழறது. அது வந்து டு யூ திங்க் இட்ஸ் ரெட் ஃபிளாக் ஒரு கிரீன் ஃபிளாக்? தெரியல. அது ரெண்டுலயுமே வராது. அது ஒயிட் ஃபிளாக்னு வச்சுக்கலாம். ஒயிட் ஃபிளாக்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது அவங்கவங்களோட சொல்றேன் நான் ஒரு ப்ரிப்பரேஷன். அது அவங்க தன்னைத்தானே அப்படிதான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அவங்க மைண்டே இருக்குன்னா, மற்றவங்க போய் நீ ஏன்டா அப்படி இருக்குன்னு கேட்க முடியாது. அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். அது நல்லா வருதோ இல்லையோ அது அவனோட கால். அவன் அப்படி ஆயிட்டு இருக்கான்றப்போ தப்பு கிடையாது அது. ஓகே. அதே இடத்துல அது வந்துட்டு அது சரின்னு சொல்ல முடியாது. டேய் அதான் வேலை அங்க இருக்கு, இங்க வந்து ஏன்டா அப்படி இருக்குன்னு சில பேருக்கு தோணும். ஓகே. அது இட்ஸ் பேஸ்ட் ஆன். இல்ல உங்களை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை அதான் ஒயிட் ஃபிளாக் சொல்றேன். சேவா விளையாடிட்டார் ஐ திங்க். ஓகே. அதே மாதிரி an actor who accepts role only லைக் அவருக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் அவரோட growthக்காக மட்டும் அந்த ரோல் எடுக்கிறது do you think it's a red flag or green flag? அந்த டைரக்டர் வந்து சொல்றாரு இது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, பட் ஜஸ்ட் ரோல்ஸ் பிக் பண்றதே வந்து செல்ஃபிஷா நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஆன் ஸ்கிரீன்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அந்த மாதிரி. என்ன கேட்டா அதுவும் பேஸ்ட் ஆன் தேர் லைக் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் இருக்கான்னா உனக்கு வந்துட்டு இதில் ஒரு இம்பாக்டான ஒரு விஷயம் இருக்கு பண்ணா நான் பண்ணுறேன் தான் சொல்லுவான். அவன் ஒரு ஆன் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கான்னா அவனுக்கு அந்த இம்பாக்ட்லாம் வேணாம், அந்த விஷயத்தை கேரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் வேணும் அவனுக்கு. ஸோ அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ரோலை வந்துட்டு ஒரு 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 ரீச் வந்ததுக்கப்புறம் அது பண்ணுவான். ஓகே. ஸ்டார்டிங்கில் இருக்கவன் இம்பாக்டாக தான் எதிர்பார்ப்பான். ஸோ அவங்களோட லெவல் பொறுத்து இருக்கு. அவங்களோட லெவல் பொறுத்து தான். சோ இவ்ளோ நேரம் நம்ம ஆக்டிங் எல்லாம் பத்தி பேசி அதெல்லாம் முடிச்சிட்டோம். அதெல்லாம் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் அதெல்லாம். ப்ரொஃபஷனல். இப்போ வந்து since you said you had a breakup, எனக்கு வந்து சில क्वेश्चंस உங்ககிட்ட கேட்கணும். இது ஆக்சுவலா நான் வேற ஒரு கெஸ்ட் வச்சு ஒரு எபிசோட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம். வந்ததான் வந்துட்டான் இவன்ட்ட இதையும் கேட்டு விட்டுருவோம். ஆனா வந்து எனக்கு அது அப்படிலாம் இல்லங்க அப்படிலாம். சரி. ஆனா எனக்கு இன்னும் அது நீங்க ஆப்டா இருப்பீங்களோ அப்படின்னு இப்ப எனக்கு தோணுச்சு. எப்படி முடிவு பண்ணீங்க? மூஞ்சி சார் மூஞ்சி. சில பேர் மூஞ்சியை பார்த்தா தான் கோர்த்து விடணும்னு தோணும். அந்த மாதிரியா? அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி. அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. சோ நம்ம இவங்கள வச்சு அதை பேசுவோம். அந்த ஏன்னா அது நம்ம கூப்பிட்டு பேசுறவங்களுக்கு அதெல்லாம் இருக்கான்னு தெரியாது. கேட்டு விடுவோம் இவன் நிறைய முதுகு குத்து வாங்கியிருப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி. சோ சில ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் கிரீன் ஃபிளாக்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இது வந்து நீங்க ஜென்சியா? சி. நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? எப்போ? ஆக்சுவலா 2K தாங்க. ஆனா அந்த ஜென்சி இதோட நான் செட்டே ஆக மாட்டாங்க. நான் இளையராஜா பாட்டு கேட்டு ஸ்கூல் மாதிரி நீங்க. ஓல்ட் ஸ்கூல் கை நான். அப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் எக்ஸ் நீ ஒரு பூமர் அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீ ஒரு பூமர் அப்படி சொல்லிட்டாங்கன்னா மென்னுக்குன்னு சொல்லி ஏங்க அப்படிலாம் அப்படிலாம் இல்லை. அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றப்போ நான் எதுக்குங்க இருக்கணும்? நான் அப்படின்ற நான் இப்படிதான் இருப்பேன்னு இல்லை. நான் நிறைய விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகி போயிருக்கேன். ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளால எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க வந்துட்டு இந்த ஜென்சி ஓவர் ஜென்சியா இருக்குவாங்க. அதெல்லாம் நம்மளால அதெல்லாம் தாங்க முடியாது இல்லையா? ஸோ அது நம்ம டிட்டாச் ஆகிக்கிறது தான். அதுலேருந்து நம்ம ஃபோர்ஸ் பண்றது கிடையாது எதையும் பெருசா. ஸோ நீங்க அப்படியே சட்டலா நீங்க உங்க வேலை நீங்க ஒரு பாருங்க, வேலை கிரீன் பாருங்க. ஃபாரஸ்ட்ன்றனால விட்டு அப்படி சட்டலா விட்டு. கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லவே இல்லைங்க நான். ஓகே கேளுங்க. ஓகே. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல எடுத்த உடனே ஏர்லி ஸ்டேஜஸ்லயே இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அங்க போக கூடாது நீ அப்படியே ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருமே அதை கொண்டாடுவாங்க. பொசசிவா இருக்காங்க வாவ் அப்படிலாம். அது டெலுலு. பட் டு யூ திங்க் இட்ஸ் a green flag or red flag? அந்த பொண்ணு சொல்லுவா நீங்க நீ மத்த பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது, பையன் சொல்லுவா நீயும் மத்த பொண்ணுங்க கிட்ட அப்ப ரெண்டு பேருக்கும் சரி சரி அப்படின்னு தான் இருக்கும். அது ஆரம்பத்துல
இப்போ இந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதாச்சும் பெரிய மிருகத்தெல்லாம் பிடிக்கணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த இரைய போட்டே இரைய போட்டு வருவாங்கல்ல. அந்த அந்த மாதிரி. மாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டே வருவோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு பெரிய கூண்ட வச்சு லாக் பண்ணிருவாய்ங்க. ஸோ அது ஸோ என்ன சொல்றேன், இந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல வர எல்லாமே இந்த ஒரு 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 அட்டென்ஷன்ல வர்றது. ம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட்ல அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாலுமே, ஒரு புதுசா ஒரு பெர்சன்ட்ட பேசும்போது, ஒரு புது லவ் பண்ற மாரி தான் இருக்கும் இவங்களுக்கு. ட்ரூ. லைக் வேற ஒரு பெர்சன் வேற ஒரு எல்லாமே பெர்சன் வேற இது மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கும். லவ் நமக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கும். அது டைம் ஆவ ஆவ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். எஃபோர்ட்ஸ் குறையிறது 2 சைடுமே குறைஞ்சிரும். ஓகே. அது வேற விஷயம். என்ன சொல்றேன், டைம் ஆக ஆக அந்த புதுசா லவ் பண்ற மாரி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ம். இப்ப அது என்னவாகும் டைம் ஆக ஆக, இதே தான் அவனும் பண்ணான். அவனுக்கு உனக்கு எந்த வித்தியாசமே இல்லல்ல. அந்த மாரி போயிரும். உங்கள டாக்ஸிக் ஆக்கிருவாங்க ஆ கடைசியா. டாக்ஸிக் ஆயிருவாங்க. ஒரு ப்ளேம் ஷிஃப்டிங் நடக்கும். ம். இது ஏகப்பட்டது நடக்கும்போது, திரும்பவும் அந்த ஒரு விஷயம் அப்படியே டிட்டாச் ஆக ஆரம்பிச்சுரும். நான் என்ன சொல்றேன், இந்த அட்டென்ஷனும், எக்ஸ்பெக்டேஷன் தான் லவ். அது என்னைக்கு ஓகே. குறையுதோ, அந்த லவ் நிக்காது. இப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம கூட ஒருத்தன் இருக்கான். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அப்படி நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான், அவங்க நம்ம கூட இருந்துட்டே இருப்பாங்க. ம். எக்ஸ்பெக்டேஷன்ன்றது அவங்க நமக்காக ஏதாவது செய்வாங்க. நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இப்போ எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருச்சு. எக்ஸ்பெக்டேஷனே இல்ல அவங்கள்ட்ட. என்ன எதிர்பார்ப்பேன் அவங்கள்ட்ட நான்? எதுவுமே இருக்காது. ஸோ புரியுது. அந்த மாரி இருக்கும்போது, இது 2ம் இருந்தா மட்டும் தான் அந்த ஒரு லவ் ஸ்ட்ராங்கா நிக்கும். இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு போயிட்டா கூட, அது உருப்படவே உருப்படாது. ஸோ இப்போ இருக்க இந்த ஜென் ஸி லவ்ல அது இருக்குன்னு நீங்க இல்ல. நினைக்கிறீங்களா? இல்லையா? இல்ல. அது யாராவது பார்த்துருக்கீங்களா? அட்டென்ஷன் மட்டும் தான் இருக்கு அங்க. எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுவும் அந்த அட்டென்ஷன் கூட சேர்ந்து இருக்கு. இப்போ இந்த இந்த நெறைய ரிலேஷன்ஷிப்லாம் வந்து நல்லா இருக்குறாங்க இனிஷியலா. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறானுங்க. ம். சோ அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இனிஷியல் இப்போ டேஸ்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இல்ல அதான் சொல்றேனே. இப்போ நீங்களே சொன்னீங்க இப்போ. ஆரம்பத்துல வந்துட்டு இந்த பொண்ணுட்ட நீ பேச, இந்த பையன்ட்ட பேசான்னு சொல்றது, ம். அது லவ் கேர் ஆயி அவன் என்னை எவ்வளோ கம்ஃபர்டபுளா என்னை எவ்வளோ ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறான்னு தெரியுமா? அவ எவ்வளோ என்ன ப்ரொடெக்டிவா பாத்துக்க தெரியுமாடா? டேய் நான் எனக்கு இன்னும் மத்த பொண்ணுங்கள்ட்ட என்ன பேச விட மாட்றாடா. என்ன அவ்ளோ ப்ரொடெக்ட் பண்றாடா அப்படின்னு இருக்கும். கொஞ்ச நாள் அப்படியே கட் பண்ணா 6 மந்த்ஸ் லேட்டர். டேய் என்னடா யார்ட்ட பேசினாலும் தப்புன்றாடா. எது பேசினாலும் தப்புன்றாடா. டேய் ஒரு ஓகே. பொண்ணுட்ட பேசினாலும் தப்புன்றா. டேய் அவன் அவன் அங்க அந்த சைடுலருந்து பார்த்தா, ஏய் அவன் நார்மலா பையன்ட்ட பேசினாலே அவன் கூட என்னமோ அவன் கூட நான் ஓடி போயிறேன்ற மாரி பேசுறான் அவன். நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இவரு அவன் கூட பேசுறாங்க. நான் என்ன ஓடியா போறேன். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? அப்படி இப்படி ஏதேதோ பேசி சரியான டாக்ஸிக்டி அவன். எப்பா அவன் கூடலாம் எப்படிதான் இந்த 6 மாசத்துல கடத்துறேன்னே அண்ட் தெரியல இன்னொரு எனக்கு விஷயம் அப்படின்னு. என்னன்னா, இது எனக்கு தெரியல எவ்ளோ பேர் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு நடந்தது இல்ல. பட் நெறைய பேர் பார்த்துருக்கேன். ம். அந்த பொண்ணு அந்த மாரி போய் சொன்னாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாமா டாக்ஸிக் தான். ஆனா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லையோன்னு எனக்கு தோணுது. அவ தான் மூட் ஸ்விங்ஸ்ல பண்ணியிருப்பா விட்றா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போயிருவான். சொல்லுவாங்க. ஆனா பொண்ணுங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ம். இல்ல கரெக்ட் தான் நீ சொல்றது. டாக்ஸிக் தான் அவன பிரேக்கப் பண்றதா ஒரே சொல்யூஷன் அப்படி சொல்லுவாங்க. எந்த ஃப்ரெண்ட் சொன்னாங்க உங்களுக்கு? எனக்கு அதான் நான் டிஸ்க்ளைமர் குடுத்துட்டேன். எனக்கு யாரும் அப்படி சொல்லல. டிஸ்க்ளைமர் போட்டா பொய்ன்னு ஆயிருமா? ஆ? பட் நான் நெறைய இடத்துல பார்த்திருக்கேன். அந்த மாதிரி சரி. பார்த்த வரைக்கும் என்ன சொன்னாங்க? அந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஆமாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? ஆக்சுவலா அது என்னவோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அப்படி தோணுது. அது தப்பு தானா? ஏன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு தானே தோணுதா? ஓ மை காட்! ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன் இந்த மாரி. ஏன்னா வந்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது நான் எப்படி கேட்டிருக்கேன்னா, என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னான், "நீ எவ்வளோ பெரிய பொறுக்கின்னு. அது தெரியாம நான் உன்ன இது பண்ணேன். நீ இப்படிதான் தெரியும் எனக்கு. கெட் லாஸ்ட்" அப்படின்ட்டு போயிருவாங்க. அந்த மாரி சில விஷயங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஆக்சுவலா அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் தப்பு அப்படின்னு சொல்லி இப்ப தான் பார்க்குறேன். ஆக்சுவலா பயங்கரமா பேசுவாங்க. இப்ப போயிட்டு அந்த பொண்ணு போய் உட்கார்ந்து என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டானாலே, அப்பவே எங்களுக்கு தெரியும் அவனுக்கு செட் ஆக மாட்டான். நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்லல. அப்படி இப்படி சொல்லிட்டு ம். பயங்கர மெனிபுலேட் பண்ணி ம். பிரிச்சுருவாங்க. ம். ஆனா நான் அதே பசங்க சைட்லயும் இருந்து பார்த்திருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அவ ஏதாவது பண்ணிருப்பாடா. நல்ல பொண்ணுடா அவள மிஸ் பண்ணிறாத அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா. பட் ஜென்யூனா கேர்ள்ஸ் வந்து அப்படி பண்ணக்கூடாது தான். என்ன அவங்க மேபி அது வயித்தெரிச்சலா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அது அந்த பையன அவங்க இது பண்றாங்க அப்படி அந்த மாரி இல்ல. நம்ம ஃப்ரெண்ட் நம்மகிட்டயே இருக்கணும். அதுக்கு மேபி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டா கூட இருந்திருக்கலாம். அது ஏதோ ஒரு 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 சுயநலத்துல ஒரு பொதுநலம் மாரி இருந்திருக்கலாம். அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. அதே மாதிரி வந்து நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அண்ட் எஃபோர்ட்னால ஒரு கிரீன் ஃபிளாக நீங்க ரெட் ஃபிளாகா மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னத்துக்குன்னு கேட்கிறேன். இல்ல ஒருவேளை நீங்க எதுக்குன்னு அவுட் நான் ஆஃப் லவ் கேட்கிறேன். பண்ணிட்டீங்க. அது ரெட் ஃபிளாகா இருந்துட்டு போகுது. எதுவா இருந்துட்டு போகுது. நான் எதுக்கு உட்கார்ந்து திருத்தணும்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? இல்ல அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்துமே சொல்றேன். அவங்களுக்கு ஒரு ஓகே. வேலை இல்லையா? இப்போ இது நான் இப்போ ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேர் சொல்லி கேட்கிறேன்.
ஏய் அவன் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் பரவால்ல. அவன நான் மாத்துறேன். திருத்த போறேன் அந்த எதுக்கு நீ மாதிரி. திருத்துற? உனக்கு வேற வேல பொழப்பு இல்லையா? இதுதான் உனக்கு வேலையா? இது ஓகே. நீ திருத்துறதுக்கு தான் வந்தியா? உங்க ஆத்தா, அப்பன் பெத்து போட்டு அவங்க படிக்க வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவியா? ஊரான போய் திருத்துறேன்ற. எதுக்கு நீ வந்த ஃபர்ஸ்ட்? அந்த மாரி தான் இருக்கும். ஓகே. அவரு அப்படியே அவரோட கடுப்பெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாரி தான். அப்படின்ட்டு சட்டலா யாரும் யாரையும் முடிச்சுட்டாரு. திருத்த வேணாம். அதான் ஏதோ இதுல வந்துட்டு அசல் குலார் சொல்லுவார்ல. ஆ மாத்துறது லவ் இல்ல, மாறுறது தான் லவ்வுன்னு சொல்லுவார்ல. ம். அந்த மாரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட என்ன தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அத மாத்திக்கிட்டாலே, அந்த லவ்வுக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய நல்லது. அத விட்டுட்டு நம்ம தேவையில்லாம அவங்கள மாத்துறேன், திருத்துறேன். அதுதான் ரெட் ஃபிளாக் ஆக்சுவலா. ஒருத்தவங்கள யாரும் மாத்த வேணாம். ஓகே. அவங்க ரெட் ஃபிளாகா இருக்காங்கன்னா, நீ அத அக்செப்ட் பண்ணிட்டு போ. உன்னால மாத்த முடியுதுன்னா, அத நல்லதா மாத்து. நீ ரெட் ம். ஃபிளாக மாத்துறேன்னு சொல்லிட்டு, நீ டாக்ஸிக்கா மாறிடுவ அந்த இடத்துல. நீ அந்த ரெட் ஃபிளாக மாத்துறேன்றப்போ, அவங்க ஆக்சுவலா ரெட் ஃபிளாக் தானே. நீ அவ ஒரு விஷயம் சொல்றேன்னா, அவங்களுக்கு எல்லாமே அது ஆப்போசிட்டா தான் இருக்கும். நீ அத சொல்லும்போது, நீ அப்ரப்ட்டா டாக்ஸிக்கா தெரிஞ்சுருவ. உன்னைய அவங்க டாக்ஸிக்ன்னு சொல்ல ஆரம்பிச்சா, நீயும் ரெட் ஃபிளாக் ஆயிருவ. சோ அட் எண்ட் ஸோ, 2 பேருமே யாரா இருந்தாலும் அவங்களா மாறுனா தான். யாரும் யாரையும் மாத்த முடியாது. கிரேட் ஆக்சுவலா. பிகாஸ் நெறைய பேர் நானே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி அவர் ஒரு இந்த மாதிரி ஆனா ஐ வாண்டட் டூ சேஞ்ச் ஹிம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒண்ணும் நடக்காது. ஓகே. இப்போ நெறைய இந்த டெர்ம்ஸ் எல்லாம் வந்துருச்சுல்ல. இந்த சிச்சுவேஷன்ஷிப். அப்புறம் இந்த இந்த டெர்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா எனக்கு தெரியல. என்னோட ஜென்ஸி சிஸ்டர் எனக்கு சொல்லும்போது ஐ வாஸ் லைக் ம். இந்த மாதிரி டெர்ம்ஸ்லாம் இருக்கா? பிளாட்டோனிக் ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்படி ஒண்ணு இருக்கவே தெரியாது. நான் எப்படி அது ஹவ் டு யூ சீனா எனக்கு புரியல. அது எனக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாதுங்க எனக்கு. தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு யாராவது அந்த மாதிரி இருந்தா நீங்க ஓ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தானா பேசவே அப்படின்னு மாட்டேன்னு ஓடிருவேனே. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜிஸ்ட் கிட்ட எடுத்து வச்சிருந்தேன். ம். ஆனா நீங்களே ஐ திங்க் நல்ல விதமா ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டீங்க. அது சரி. ஆக்சுவலா ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நம்ம பிளான் பண்ண எபிசோட் ஒண்ணு. ஆனா நம்ம அப்படியே அத வேற விதத்துல கொண்டு போய் எண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது கண்டிப்பா உங்களுடைய பெருந்தன்மைன்னு நான் நினைக்கிறேன். எத்தன பேர் அத ஒத்திருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அப்படிலாம் தேங்க்ஸ். எதுவும் அண்ட் இல்ல. தேங்க் யூ சோ மச் ஃபார் பீயிங் வெரி ஸ்போர்ட்டிவ். தேங்க் யூ சோ பிகாஸ் மச். இவ்ளோ ஸ்போர்ட்டிவா ஒரு பெர்சன் நான் பார்த்ததில்ல. எல்லாம் கோச்சுப்பாங்க டக்குன்னு நம்ம அவங்க அப்படிலாம் ஒண்ணும் பண்ணதெல்லாம். இல்ல. பட் தேங்க் யூ சோ மச் ஃபார் பீயிங் வெரி ஸ்போர்ட்டிவ். அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல எனி அப்டேட்? இல்ல. இப்போதைக்கு என்ன நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வெயிட்டிங் பீரியட்ன்னு ஒண்ணு இருக்கும். அது எதுவுமே வெயிட்டிங் பீரியட் கிடையாது. எல்லாமே ம். பிரிப்பரேஷன் தான். ஒரு பெரிய ஒரு விஷயத்த அப்ப நம்ம ஏதோ பெருசா நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி கிடையாது. அத ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்க்கணும் ஏதாவது ஓகே. வருதுன்னு. எனக்கே தெரியாதப்ப நான் எப்படி மத்தவங்கள எதிர்பார்ன்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு எனக்கு இப்போ நான் இன்னொரு ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு படம் ஏதோ ஒண்ணு வருது. ம். அப்போ வந்துட்டு, "ப்ரோ நீ கொஞ்சம் லீனா இருக்கீங்க ப்ரோ. கொஞ்சம் உடம்பு இருந்ததுனா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ" அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ அந்த டைம்ல என்னால ஒரு ரிஜெக்ஷன ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இப்பலேருந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, அப்போ நான் ரிஜெக்ட் ஆக மாட்டேன். ஸோ ப்ரிப்பேரிங் ஆயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். சோ இப்போ அப்படியே பதுங்கி இருக்கீங்க. பதுங்கி எப்போ? அவ்வளோ சீன் இல்ல. போயிட்டு இருக்கு அப்படியே ஓகே ஃப்ளோல. கிரேட். தேங்க் யூ சோ மச். உங்களுடைய டைம் சண்டே ரெஸ்ட் டே நீங்க வந்து ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ ஹேட் அ ரியலி ஃபன் செஷன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸா போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபன்னா போச்சு. அண்ட் தேங்க் யூ சோ மச். தேங்க் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட்ல வேற ஒரு கெஸ்டோட வேற டாபிக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கேர்லின்.